அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்வெல் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் 12th ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம். 12th ஹிஸ்ட்ரியில 8th லெசன். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ வரைக்கும் அரசமைப்பு உருவாக்கத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திருப்போம். அதாவது எந்த மாதிரியான பிரிவினைகள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும். எப்படி ராட்கிளஃப் வந்து எங்களுக்கு நம்மளுக்கான எல்லை பார்டர்ஸ் எல்லாம் எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து அவங்க நம்ம சாட்டிஸ்ஃபைடா இல்லாம இருந்திருப்போம். நம்ம அவங்க திருப்பி போய் பிரச்சனை பண்ணிருப்போம். இது எங்களால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்களே உங்களுக்கான பார்டர்ஸ் வந்து அமைச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம போன வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இப்ப என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசமைப்பு உருவாக்கம் பத்தி பார்த்திருப்போம். இந்த அரசமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவாகுது அப்படிங்கறதா. இது வந்து பாலிட்டிலுமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அண்ட் ஹிஸ்டரியில இதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்குறோம். இடைக்கால அரசாங்கம் நமச்சாங்க, நேரு உள்ளுக்குள்ள வராது, அவர் தான் வந்து முன்னாடி ஹெட்டா இருக்காங்க. அப்ப அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறதுக்கும் நம்மளுக்கான ஒரு அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கறத உருவாக்க வேணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஒண்ணு தேவைப்படுது. அந்த அசம்பிளி மூலியமா நம்மளுக்கு வேணுங்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த அரசமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனை, அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ஒரு டிராப்டை வந்து இந்தியர்கள் தான் உருவாக்கணும் அப்படிங்கக்கூடிய கருத்து முதல்ல எம்என் ராய் மூலியமா சொல்லப்பட்டது. இந்தியர்களுக்கான ஒரு அரசியலமைப்பு அப்படிங்கிறது இந்தியர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறமா யாரால சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1922ல காந்தி அவர்களால சொல்லப்பட்டிருக்கும். ஓகேங்களா? எதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சைமன் கமிஷன்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷர்ஸ்க்கு தான் அதிகமா வேல்யூ இருந்துச்சு ஒளி இந்தியன் பீப்புளுக்கு வேல்யூ இல்லை. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன கான்ஸ்டிடியூஷன் வேணும், எங்களுக்கு என்ன ரூல்ஸ் வேணும், எங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குங்கிறத நாங்க உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய கருத்து பரவலாக பேசப்பட ஆரம்பிச்சது. இந்த டைம்ல அரசமைப்பு உருவாக்கம் நடக்குது. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் நாங்களே உருவாக்கிக்கிறோம், பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அல்ல அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை இந்திய தேசிய காங்கிரஸோட சார்பா 1934ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க எங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணாதீங்க அப்படிங்கறத. எப்போ அதிகாரப்பூர்வமா எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1934. முதல்ல சொல்லிருப்போல ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்தோம் அப்படின்னா நம்மளால சொல்லப்பட்டுட்டே இருந்துச்சு, எங்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் நாங்க கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அபிஷியலி எப்ப டிக்ளேர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1934. காலனி அரசாங்கம் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை காங்கிரஸ் வந்து முதல்ல புறக்கணிக்குது. இதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நீங்க இப்படிலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து காங்கிரஸ் புறக்கணிக்கிறாங்க. இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்களே தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவாங்க அப்படின்னு முதல்ல சொல்றாங்க. சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் 1922ல காந்தியர்களால் முன்வைக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. காந்தியர்களாலும் முன்வைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி எம்என் ராய் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப தன்னாட்சி அப்படிங்கிறது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் கொடையாக இருக்க வேண்டாம், இந்தியர்களால் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தும் பிரதிநிதிகளிடமிருந்து உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் தெரிவித்தார். நீங்க எங்களுக்கு வந்து தானம் போட வேண்டாம், எங்களுக்கான சுதந்திரத்தை எங்களுக்கு எப்படி வாங்கிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க எங்களுக்கான சுதந்திரத்தை வாங்கிக்கிறோம், நீங்க எங்களுக்கு பிச்சை எடுக்கிறதாவோ இல்ல கொடையா கொடுக்கறதாவோ நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கறத நீங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து காந்தியடிகள் தெரிவிச்சிருப்பாரு. ஆனா அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறத ரொம்ப மேக்ஸிமம் எதுல எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய அரசாங்க சட்டம். முதல்ல நமக்கு தெரியும், இந்திய அரசாங்க சட்டம் 1935ல தான் வந்து பார்த்தோம் நம்மளோட கவர்மெண்ட் ஆக்ட். இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் 1935. இதுல தான் வந்து பெரும்பாலான கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதுக்கான இடைக்கால அரசாங்கம் அமைச்சிருப்போம். அப்ப அவங்களுக்கான சட்டங்கள் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிருப்போம்ல. அதுல இருந்து தான் மாசுவா நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா? அப்ப இந்திய அரசாங்க சட்டம் 1935 அடிப்படையில ஆகஸ்ட் 1946ல மாகாண சட்டங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. எலெக்ஷன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரூலை நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல நம்ம கொண்டு வந்திருப்போம். ரைட்? அதை வச்சுதான் வந்து 1946ல எலெக்ஷன் வைக்கிறாங்க. எலெக்ஷன் வைக்க மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா, மாகாணங்களுக்கும் மத்திய அப்போ என்ன பண்றாங்க, மாகாண சட்டமன்றங்கள் மத்திய சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த அரசியல் நிர்ணய சபையா செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ மாகாணங்கள எலெக்ஷன்ஸ் நடக்குது. அது வந்து இப்போ சென்ட்ரல்லையுமே மத்தியத்திலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கான அரசியலமைப்பு வந்து சட்டமன்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பேஸா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 1946ல அப்பதானே எலெக்ஷன் நடக்குது. அப்ப 1946ல நடைபெற்ற மாகாண தேர்தலில் சொத்து உரிமையாளர்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரு ஹூ ஓன்ஸ் தி ப்ராப்பர்ட்டி கேன் ஓட். அதுதான் வந்து நம்மளுடைய ரூலா இருந்துச்சு. யார் சொத்து வச்சிருக்காங்களோ அவங்க போய் ஓட் பண்ணலாம். பின்னாலதான் என்னவா மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்துக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சது. 18 வயசு நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து போய் ஓட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஜாதி, மதம், பாலினம், இனம் இது எதுவுமே இருக்கக்கூடாது. இந்தியன் அப்படிங்கக்கூடிய ஒரு சிட்டிசன்
சிட்டிசன்ஷிப் மூலியமா நம்ம ஓட்டிங் வந்து நடத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்துக்கு வந்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் மாகாணங்களை தேர்தல் நடத்தும் போது இந்த இயர் ஆஃப் 1946 அந்த மாதிரியான அனைவருக்கும் வாக்குரிமை கிடையாது. யார் சொத்துரிமை வச்சிருந்தாங்களோ அவங்களுக்காகன்னு சொல்லி இருந்தது. அப்ப தேர்தல் முடிவுகள் முஸ்லிம் பெரும்பான்மை தொகுதிகளில் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் மற்ற இடங்கள்ல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் செல்வாக்கு இருந்ததை உணர்த்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவங்க மேசிவா அப்படிதானே இருந்திருப்பாங்க. இவங்க செல்வந்தர்களா இருப்பாங்க, அவங்க செல்வாக்கு மிக்கவர்களா இருந்திருப்பாங்க, இங்க இவங்க செல்வாக்கு மிக்கவர்களா இருந்திருப்பாங்க. அப்ப முஸ்லீம் லீக்கும் இந்தியன் காங்கிரஸுக்கும் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்ல முஸ்லீம் லீக் இருக்கிறதுல முஸ்லீம் லீக் அதிகமா ஓட்டு இருந்துச்சு, பெரும்பான்மை இருந்துச்சு, மித்த இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து பெரும்பான்மை இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. முஸ்லீம் லீக் அரசமைப்பு முஸ்லீம் லீக் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல அரசியல் நிர்ணய சபையில இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், ரைட்? சோ முதல்ல நானும் வந்து அரசியல் நிர்ணய சபையில பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு இடைக்கால அரசாங்கம் உருவாக்க ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்ல நான் வந்து அரசியல்ல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பல, எனக்கு வந்து தனிநாடு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை எடுத்திருப்பாங்க. இதுல ஜின்னாவுமே வந்து சேர்ந்து அதுல தலையிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல முஸ்லீம் லீக் எக்ஸப்ட் பண்ணிருச்சு, ஓகே நம்மளுக்கான கான்ஸ்டியூஷன் உருவாக்கலாம் போலாம் அப்படின்னு. பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஜின்னா வந்து எக்ஸப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முதல்ல பார்த்திருப்போம். சோ முஸ்லீம் லீக் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுல இருந்து அவங்க வந்து தலையே நின்றுட்டாங்க. எங்களுக்கு வேணுங்கிறது என்னவா இருந்துச்சு அப்படின்னா தனிநாடு கோரிக்கை தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு ப்ரெஷரைஸ்டு பாயிண்டா இருந்துச்சு. ஸோ இப்போ காங்கிரஸ் அரசமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றது. இந்த டைம்ல காங்கிரஸ் என்ன பண்றாங்க, நம்மளுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிரியேட் பண்ணணும், நம்மளுக்கான கான்ஸ்டியூஷன் நம்மளே கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதுல அவங்க குறியா இருந்தாங்க. மாகாண சட்டமன்றங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அரசமைப்பு நிர்ணய சபைக்கான காங்கிரஸ் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப இங்க ஆல்ரெடி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, அந்த இடத்துல காங்கிரஸ் பெரும்பான்மை இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளில யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுமோ அவங்க வந்து நாமினேட் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கான அரசமைப்பு நிர்ணய சபைக்கான காங்கிரஸ் உறுப்பினர்களை அங்கிருந்து நாமினேட் பண்ணக்கூடிய உறுப்பினர்கள் சூஸ் பண்றாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. அப்போ அரசமைப்பு நிர்ணய சபையில காங்கிரஸ் வந்து 224 இடங்கள், சோ அவங்க தானே மெஜாரிட்டியா இருந்தாங்க. சோ அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்தின போதிலும் கம்யூனிஸ்டுகளும் சோசியலிஸ்டுகளும் குறைந்த எண்ணிக்கையில் இடம்பெற்றிருந்தாங்க. இவங்களுமே இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. வெறும் காங்கிரஸ் பீப்புள் மட்டும் தான் இருந்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல கம்யூனிஸ்டும் இருக்காங்க, சோசியலிஸ்டும் இருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சோ இதுல ரொம்ப முக்கியமா யாரை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். சோ என்ன ஆனாலும் சரி நம்ம ஒரு கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஒரு மேதையா அந்த இடத்துல திகழ்றாரு. எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளுக்கும் சென்று அவருடைய பட்டப்படிப்புகள் மூலியமாகவும் அவருடைய பேப்பர்ஸ் மூலமாவும் எஸ்ஏஸ், சோ கான்ஃபரன்ஸ் இது மூலமா அவர் தன்னை ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு மேதையா வந்து அவர் அங்க இருக்கார். அப்ப இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கண்டிப்பா கான்ஸ்டியூஷன் அசம்பிளில அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கைக்கு வராங்க. சோ இதுல வந்து நம்ம ரெண்டு ஆங்கிலையுமே பார்க்க முடியும். அவங்க வந்து பட்டியலினத்தவர் சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்தும் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். சோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆன் டாப் ஆஃப் இட் இது எல்லாத்தையும் மீறி அவர் ஒரு மேதையா இருந்தாரு, ஒரு சட்ட மேதையா இருந்தாரு. அதனால அவர் வந்து உள்ள இருக்கணும் அப்படிங்கறத நினைச்சாங்க. அப்படி நினைக்கிறது மட்டும் இல்லாம என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரைவு குழுவோட தலைவராகவும் அவர் தான் வந்து தேர்ந்தெடுத்துச்சு. சோ அப்ப அவரோட ப்ரையாரிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஒரு குழுவுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனா அவர் அங்க நிக்கல, அவருடைய அறிவுக்கான ரெப்ரசன்டேஷனா அந்த வரைவு குழுவோட ஹெட்டா வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்படுறார். காங்கிரஸ் தலைமை தன் கட்சியுடைய வல்லுநர்களோட புகழ்பெற்ற அரசமைப்பு வழக்கறிஞர்களையும் அரசமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற செய்தது. எல்லாத்துக்குமே அகைன் லாக்கு அப்போஸ் பண்ணி போகக்கூடாது, எகெயின்ஸ்ட் தான் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற குறியா இருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய அட்வொகேட்ஸையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசியல் நிர்ணய சபையில உள்ள இருக்காங்க. அப்போ இந்திய தேசிய காங்கிரஸால் கராச்சி கூடத்துல, ஸோ கராச்சி காங்கிரஸ் மாநாடு நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த நடந்துச்சு 1931, இந்த இயர் ஆஃப் 1931 மார்ச்ல இருந்துச்சு. ஸோ எங்கே இருக்கு மார்ச் 1931 நடைபெற்றது. இந்த கராச்சி காங்கிரஸ் மாநாட்டோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகளுடைய தீர்மானம் அங்க நிறைவேற்றப்படுறது தான். ஓகேங்களா? அப்ப அடிப்படை உரிமைகள் தீர்மானத்துல இடம்பெற்ற தன்னாட்சி அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா விடுதலை போராட்டத்தினுடைய இலக்கியல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சோ என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கான அடிப்படை உரிமைகள் வேணும். அந்த அடிப்படை உரிமைகள் எப்படி இருக்கணும், தன்னாட்சியா இருக்கணும். நம்மளுக்காகன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லைபிள் ஃபோர்ஸ் வேணும். ஸோ நம்ம யாரையுமே சார்ந்து இல்லாம நம்மளுக்கானது நம்ம உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ தன்னாட்சி அப்படிங்கிறதுக்கான பொருள் இருக்கணும், விடுதலை போராட்டத்துடைய இலக்கியல். ஸோ இத்தனை வருஷமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக அப்படிங்கக்கூடிய போராட்டத்தோட உன்னதமா வந்து இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதே டைம்ல அரசமைப்பு நிர்ணய சபையை இதுக்காக இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்றாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையை. இப்போ குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளையும் அரசு கொள்கைகளுக்குமான வழிகாட்டு நெறிமுறைகளையும் செய்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய ரைட்ஸ், ரைட்? ஸோ நம்மளுடைய ரைட்ஸையும் டிபிஎஸ்பியும்
ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி இது ரெண்டுக்குமான ஒரு நம்பிக்கையோட ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறதுலயும் அவங்க ரொம்ப குறியா இருக்காங்க. இது எல்லாமே நம்ம பாலிட்டியில படிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு, யார் மூலியமா உருவாக்கப்பட்டுச்சு, முதல்ல எவ்வளவு இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன கொண்டு வந்தாங்க, அதுல என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் உருவாக்குனாங்க, இது எல்லாமே நம்ம எஸ்டாப்ளிஷா இன்னும் டீட்டெயிலா வந்து நம்ம பாலிட்டியில படிப்போம். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல எப்படி உருவாக்குனாங்க, யாரெல்லாம் அங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் மட்டும் தான் நம்மளோட ஹிஸ்டரியில பார்க்க முடியும். சரிங்களா. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்பிக்கையோட உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆவணமா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணமா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்திய அரசமைப்பு இந்திய நாட்டிற்கு சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தையும் இப்பதான் வந்து இங்க கொண்டு வராங்க. அடிப்படை உரிமைகள்ல தான் எல்லாருமே ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு, அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய ஆர்டிகல் 14. ஸோ இந்த ஆர்டிகல் 14ல சொல்ற மாதிரி அனைவரும் சமம். இதில் நீ சொத்து வச்சிருக்கவன், சொத்து வைக்கல, இனம், ஜாதி, மதம், பிறந்த இடம், பாலினம், இது எதையுமே நம்ம கன்சிடர் பண்ண கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதுல சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கணும். ஸோ யாருடைய கண்ட்ரோலையும் அது இருக்கக்கூடாது. ஸோ அது சென்ட்ரலையும் இருக்கக்கூடாது, ஸ்டேட்லயுமே இருக்கக்கூடாது. அவங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ஸி அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எலெக்ஷன் கமிஷன் உருவாக்குறாங்க. அதே மாதிரி வயது வந்த ஒரு வாக்குரிமை, 18+ இருக்கு அப்படின்னா அவனால திங்க் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு வயது வந்த வாக்குரிமை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்திய அரசமைப்பு மக்கள் பிரதிநிதிகளுக்கு சட்டம் இயற்றுவதில் இறையாண்மையை உறுதிப்படுத்திய அதே அளவுக்கு நீதித்துறையோட சுதந்திர தன்மையும் உறுதி செய்தது. ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட கான்ஸ்டியூஷன் சாவரனா இருக்கோ, ஸோ எல்லாத்துக்குமான ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனா அது இருக்கோ, ஒருத்தங்களுக்குன்னு சொல்லி சார்ந்ததா இல்லை, இது ஒரு இறையாண்மை கொண்ட மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ மதச்சார்பற்ற சமய சார்பன்மை இல்லாம மக்களாட்சி குடியரசா தான் நம்ம இருக்கோம், இறையாண்மை கொண்ட சமத்துவம். ஓகே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம இறையாண்மை உறுதிப்படுத்துறோமோ அதே அளவுக்கு ஜட்மெண்ட்லயும், அதாவது நீதித்துறைகளையுமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்கான சுதந்திர தன்மை வந்து அவங்க உறுதி செய்யணும் அப்படிங்கறதுல குறியா இருக்காங்க. அப்ப அரசமைப்பு நிர்ணய சபையுடைய உறுப்பினர்கள் உலகின் பல்வேறு அரசமைப்புடைய அம்சங்களை கற்றுக்கொள்வதிலும் அவற்றை இந்திய அரசமைப்பு உருவாக்கத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதிலும் நம்ம நிறைய இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி எடுத்துட்டு போல. ஸோ அதுதான். ஸோ அவங்கள வந்து நிறைய மாடலா வச்சு எந்தெந்த இடங்கள்ல இருந்து நம்ம எதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் இருந்து எடுத்திருப்போம், பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் இருந்து எடுத்திருப்போம், யூஎஸ் கான்ஸ்டியூஷன் இருந்து எடுத்திருப்போம். ஸோ இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டியூஷன்ஸுமே வந்து ஒரு வாட்டி அலசி ஆராய்ஞ்சு இதுல நம்மளுக்கு என்ன தேவைப்படும், தேவை இல்லைங்கிறதையும் ஆர்கனைஸ் பண்ணி தான் இதுல எடுத்திருப்பாங்க. ஸோ அதுலயுமே வந்து யாரும் எந்த இதுவுமே காட்டல. நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுடைய நாலேஜுக்கு உட்பட்டது என்ன. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்தா அதிகமா எடுத்திருப்போம். அது மட்டும் இல்லாம நிறைய நாடுகளோட கிட்டத்தட்ட 164, 152, 150+ கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து எடுத்து வந்திருப்போம். ஓகேங்களா. அவங்கள ரெஃபரன்ஸா வச்சு எடுத்திருப்போம். அதே சமயத்துல இந்திய அரசமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது பிற உலக நாடுகளுடைய அரசமைப்புகளை பார்த்து அப்படியே எழுதுவிடும் பணி அல்ல அப்படிங்கிறதுலயும் குறியா இருந்தாங்க. நீ வச்சிருக்க அவங்க கிட்ட நான் காப்பி அடிக்கல, எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் அவங்க கிட்ட ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுலயும் அவங்க குறியா இருக்காங்க. இவ்வளவு கண்ட்ரீஸ்ல இருந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க, அதை அப்படியே நம்ம எடுத்துட்டோமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படிங்கறதுதான். ஸோ 1946 டிசம்பர் 13 அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு இந்திய அரசமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்சல்யூட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிக்கோள் தீர்மானம் அல்லது நோக்க தீர்மானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1946 டிசம்பர் 13. ஸோ இந்த அப்சல்யூட் ரெசல்யூஷன் தான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முகவுரை அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியாம்பிள்ல நம்ம இதை கொண்டு வந்து வச்சிருப்போம். ஸோ இந்த முகவுரையை வச்சுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்ல எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா. ஸோ அது பின்னாடி இருக்கும். இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகளா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அப்சல்யூட் ரெசல்யூஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கருத்தை எடுத்து இந்த பாட்டுல இருந்து எடுத்துதான் நம்ம ஒரு பிரிவே வந்து உருவாக்கி இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அந்த தன்மை யாருக்கு இருக்கும், ஸோ அதோட பெருமை யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. ஏன்னா அவர் தான் நோக்க தீர்மானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிக்கோள் தீர்மானம் அப்சல்யூட் ரெசல்யூஷன் அப்படிங்கறத கொடுத்தாரு. ஸோ அரசமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1946 டிசம்பர் 9. யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது பாலிட்டிலையுமே கண்டினியூஸா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. அப்ப நேரு அறிமுகப்படுத்த முதல்ல சொல்லிட்டோம். அப்சல்யூட் ரெசல்யூஷன் யாரால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேருவால. இந்திய அரசமைப்பினுடைய உணர்வு மற்றும் உள்ளடக்கத்திற்கான மிக சுருக்கமான அறிமுகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பிரியாம்பிள் அப்சல்யூட் ரெசல்யூஷன் அப்படிங்கறது இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்ப இது வந்து என்ன பண்ணிட்டாங்க, அரசியல் நிர்ணய சபையாலும் அக்செப்ட் பண்ணிக்கப்பட்டுச்சு, இவர் சொல்றது கரெக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த. அப்ப சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தீர்மானத்துடைய முக்கியத்துவத்தை இந்திய அரசமைப்பின் முகவுரை, அடிப்படை உரிமைகள், டிபிஎஸ்பி, அரசுடைய நெறிமுறை கோட்பாடுகள் ஆகியவற்றை பார்த்து புரிந்து கொள்ளலாம் சொல்றாங்க. சோ அதுல இருந்து தான் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கறது இதுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அப்ப இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை எப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை 1949 நவம்பர் 26. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும்
அரசியல் அமைப்பு தினமா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ எப்போ மோடி வந்ததுக்கு அப்புறமா மோடி சொன்னதுல இருந்து நம்மளுடைய அரசமைப்பு நாளை வந்து நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அரசமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஸோ இந்திய அரசமைப்பு இந்தியாவிற்கான ஒரு புதிய விடியலை உருவாக்கியதோடு இந்திய தொன்மையினுடைய தொடர்ச்சியும் நிறுவிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கான்ஸ்டியூஷனோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு. நம்மளோட பண்டைய காலத்துல இருந்து தொன்று தொட்டு நம்ம என்ன வழிமுறைகளை பின்பற்றிட்டு வரோமோ அது எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூட் பண்ணி தான் நம்மளுடைய அரசியலமைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அடிப்படை உரிமைகள் குறிக்கோள் தீர்மானத்தினுடைய 5ஆம் பிரிவுல இருந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸே எதுல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய அப்சல்யூட் ரெசல்யூஷன்ல இருந்தா எடுத்திருப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸுடைய கராச்சி காங்கிரஸ்ல முதல்ல சொல்லியிருக்காங்க பட்டியலிடப்பட்ட உரிமைகளும் இதன் மூலமா தான் எடுக்கப்பட்டுச்சு. ஸோ இவங்களுக்கு இந்த உரிமை காந்தியன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அடிப்படை உரிமைகளை சில சார்ட் அவுட்ஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அது எல்லாமே இந்த அப்சல்யூட் ரெசல்யூஷனை வந்து பேஸா வச்சுதான் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய அரசமைப்பினுடைய உணர்வு த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சுதந்திர போரினுடைய அனுபவத்திலிருந்து பெறப்பட்டது தான். ஸோ நம்ம எப்படி போராடணும் அப்படிங்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா நம்ம எடுக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசமைப்பினுடைய சட்டமொழி குறிக்கோள் தீர்மானத்திலிருந்தும் அதைவிட மிக முக்கியமாக ஐக்கிய நாடுகள் சபை 1948 டிசம்பர் 10. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் மனித உரிமைகள் நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு டிசம்பர் 10 மனித உரிமைகள் நாள். இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து வெளியிடப்பட்ட அனைத்துலக மனித உரிமைகள் பேரறிக்கையில இருந்தும் எடுக்கப்பட்டது. அவங்க என்ன ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதையுமே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். அதையுமே வந்து ஒரு ரெஃபரன்ஸா எடுத்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை சேர்க்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து சுதேச அரசுகளின் இணைப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.